ராஜேஷ் வணக்கம். தொடர்ந்து அதிமுகவிலிருந்து 20,000 பேர் வரை தாவேகாவில் இடையேற்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் தற்போது இந்த இணைப்பு விழால இணைய இருக்காங்க. அவர்கள் குறித்த இந்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணுங்க. பிரியங்கா வணக்கம். தற்போது சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் பிரம்மாண்ட இணைப்பு விழா நடைபெற்று வருகிறது. இந்த இணைப்பு விழாவில் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், வளர்மதி மற்றும் எம்எஸ்எம் ஆனந்தன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவினுடைய முக்கியமான மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் என்று பலரும் இன்று அதிமுகவில் இணையக்கூடிய நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இதில் அமைச்சர்கள் புசி ஆனந்த் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் மேலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வருவது தமிழக வெற்றி கழகத்தை இன்னும் கூடுதல் பலமாக்கும் என்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்திருக்கின்றார். இவர்கள் வருவது எனக்கு மகிழ்ச்சி என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து 11:15 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று முடிந்த பிறகு முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்களை சந்தித்து அனைவரும் வாழ்த்து பெறுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான காரணம் குறித்து அவர்கள் ஏற்கனவே தங்களுடைய அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அதிமுகவில் எங்களுடைய உழைப்புக்கு உரிய மரியாதை இல்லை, தொண்டர்களை மதிக்காத அந்த கட்சியிலே இதற்கு மேலும் நாங்கள் தொடர்ந்து பயணிப்பதால் எந்த பயனும் இல்லை, எனவே உரிய அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய மக்களால் இன்றைக்கு பெரிதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான அந்த விஷயங்கள் குறித்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் சேரக்கூடிய அதாவது கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை தெரிவித்து அதனை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில முதல் வரிசையில் பல அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, அதே போல அமைச்சர் புசி ஆனந்த், அதே போல செங்கோட்டையன் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையிலே தான் இணைப்பு விழா நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர், முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரெல்லாம் இந்த இயக்கத்தில் தற்போது இணைகிறார்கள். அவர்கள் மட்டும் இணையாமல் அவர்களது தொகுதியில் இருக்கக்கூடிய அவர்களது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல முக்கிய நிர்வாகிகள், அதாவது மாவட்ட நிர்வாகிகள் தொடங்கி தொண்டர்கள் வரை பலரையும் அவர்கள் திரட்டி கொண்டு வந்து தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். காரணம், இவர்கள் அமைச்சர்கள் என்பதை தாண்டி அந்தந்த மாவட்டத்தினுடைய புதுக்கோட்டை, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுடைய செயலாளர்களாகவும் செயல்பட்டவர்கள். இது தவிர தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட இடங்களிலிருந்து மாவட்ட செயலாளர்கள், திருச்சியிலிருந்து சீனிவாசன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கூட வந்திருக்கின்றார்கள். எனவே அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், நமக்கே தெரியும் அதிமுகவை பொறுத்தவரையில ஒரு மாவட்ட செயலாளர் பிரிந்து செல்கிறார் என்றால் குறைந்தது ஒரு 1000 பேர், அதாவது 10,000 பேர் அவர்கள் பின்னால் செல்வார்கள். அதற்கு மேலும் ஒவ்வொருவருடைய அந்த திறமைக்கு ஏற்ப, ஒவ்வொருத்தருடைய அந்த உழைப்புக்கு ஏற்ப அவர் தங்களுடைய ஆதரவாளர்களை திரட்டி வைத்திருப்பார்கள். எனவே அதிமுகவில் மிகுந்த ஒரு ஃபீல்டு ஒர்க்கர், களப்பணியாளர்கள் என்று சொன்னால் அதில் சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோரை ஒரு முக்கியமான இடத்தில் குறிப்பிடலாம். அந்த அளவிற்கு அவர்கள் மிகுந்த களப்பணியாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். மதுரையிலே நடைபெற்ற மாநாடாக இருந்தாலும் சரி, சென்னையிலே நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டங்களாக இருந்தாலும் சரி, செயற்குழு கூட்டங்கள், கட்சியினுடைய ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்கள் உள்ளிட்ட எந்த கூட்டமாக இருந்தாலும் அதில் தனித்துவமான முத்திரையை பதிக்கக்கூடியவராக விஜயபாஸ்கர் இருந்திருக்கின்றார். எனவே தன்னுடைய தனித்திறமையை, தன்னுடைய முத்திரையை பதிக்கக்கூடிய வகையில இன்றைக்கு அவர் இங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அவர் கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது இதுவரை 4 முறை விராலிமலை தொகுதியிலே மட்டும் நின்று வெற்றி பெற்றவர். இந்த நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலை வீசியது. இந்த அலை விஜய் அலையாக இருந்தது என்று குறிப்பிட்டார்கள். அந்த அலையிலே கூட அவர் 63,000 வாக்குகள் வித்தியாசத்திலே விராலிமலை தொகுதியிலே வெற்றி பெற்றார். அதே போல எம்ஆர் விஜயபாஸ்கர் கடந்த முறை வெற்றி வாய்ப்பை தவற விட்டிருந்தாலும் இந்த முறை கரூரிலே ஒரு பலமான 4 முனை போட்டி நிலவியது. திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், தாவேகா ஒரு பக்கம், நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் என்று இதில் 3 கட்சிகள் அதிகமான வாக்குகளை, கிட்டத்தட்ட சரிசமமான வாக்குகளை பிரித்துக் கொண்டார்கள். அந்த 3 கட்சிகள் போட்டியிலே மோதி எம்ஆர் விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றிருக்கின்றார்.
எனவே அப்படி வெற்றி பெற்ற அவர்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் தற்போது தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள். இதற்கான காரணம் குறித்து நாம் யோசிக்க வேண்டுமானால் சற்று ஒரு 30 நாட்கள் பின்னோக்கி செல்ல வேண்டும். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு விஜயபாஸ்கர், அதே போல சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகிய 3 பேரும் இணைந்து ஒரு போட்டி அதிமுகவை உருவாக்கினார்கள். அவர்கள் தலைமையிலே சுமார் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி நாம் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கலாம்,